அண்ணாமலை தற்போது வீடியோ ஒன்றை அவரது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு இருப்பதுடன் சில வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அண்ணாமலை அந்த வீடியோவை வெளியிட்டு குறிப்பிட்டதாவது, தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. குற்றவாளிகள் திமுகவினராக இருப்பதால் பெரும்பாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தி குற்றத்தை மூடி மறைக்க முயல்கிறது திமுக தரப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் தாக்குதல் வழக்கிலும் கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகியுடன் கைபேசியில் பேசிய நபர் யார் என்ற உண்மையை முழுவதுமாக மறைக்க முயற்சிக்கிறது. இன்னும் ஒருபடி மேல் சென்று பாதிக்கப்பட்ட மாணவியை பொதுவெளியிலும் மாமன்றத்திலும் அவமானப்படுத்தியும் மாணவி குறித்த தனிப்பட்ட விவரங்களை கசிய விட்டு இனி யாரும் குற்றவாளிகள் மீது புகார் கொடுக்க அச்சப்படும் அளவிற்கு மறைமுகமாக மிரட்டியும் தரம் தாழ்ந்தும் சென்று கொண்டிருக்கிறது திமுக அரசு. திமுக அரசின் இந்த பெண்கள் விரோத செயல்பாடுகளை கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கில் முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாஜக மகளிரணி சார்பில் வரும் 3/1/2025 அன்று மதுரையில் தொடங்கி சென்னை வரை நடைபெறவிருக்கும் நீதி கேட்பு பேரணியில் பெருவாரியான அளவில் சகோதரிகள் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட நமது சகோதரிக்கு நியாயம் கிடைக்க குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். எடுத்து மிரட்டி பணம் பறிக்க பார்க்கும் திமுக பிரமுகரால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகியை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். திமுக நிர்வாகி தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு வருட காலமாக பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சிக்கியுள்ள திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். பெற்றோர்கள் வெளியே செல்லும் தங்களுடைய பெண் பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நிதம் பிரார்த்திக்கிறார்கள். ஆனால் சில மனித ஓநாய்களோ ஆள்வது நம் கட்சி, அதிகாரம் நம் பக்கம், அமைச்சர் நம் ஆளு என்கின்ற தைரியத்தில் தொடர்ந்து பெண்களை வேட்டையாடி அவர்களின் வாழ்க்கையையே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். டிசம்பர் 24ஆம் தேதி தமிழகத்தில் உயர்கல்வியின் ஆலயமாக திகழும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே ஒரு திமுக காரனால் மற்றொரு பெண்ணின் வாழ்க்கை சிதைக்கப்பட்டது. நம்மையெல்லாம் கொடுந்துயரில் ஆழ்த்தியது. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் மனித உருவில் நடமாடும் அந்த ஓநாய் குறிப்பிட்ட சார் என்ற நபர் யார்? குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு முன்பு அவன் யாருடன் கைபேசியில் உரையாடினான்? இது போன்ற இன்னும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இந்த வழக்கில் விடை தெரியாத மர்மமாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த கொடுங்குற்றத்தில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றுவதற்காக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மீதே களங்கம் கற்பித்து பொதுவெளியில் இழிவுபடுத்தி வருகிறார்கள் கேடுகெட்ட திமுகவினர். அந்த பெண் அந்த காதலித்த அந்த ஒருவன் அந்த பெண்களுடைய தப்பு சொல்றேன், யாரை சூஸ் பண்ணணும் கரெக்டா சூஸ் பண்ணணும். ஆக அந்த பொண்ணுக்கு செய்து தவறு. உண்மையை மறைக்க முயற்சிக்கும் பெண்கள் விரோத திமுக அரசினை எதிர்த்து பாஜக மகளிரணி வருகிற ஜனவரி 3ஆம் தேதி மதுரையில் இருந்து சென்னை வரை ஒரு மாபெரும் நீதி கேட்பு பேரணியை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். நம் பெண்களின் தன்மானம் காக்க, மாநிலத்தின் மாண்பை மீட்க, அறம் பிழைத்த திமுக ஆட்சிதனை வேரறுக்க திரண்டு வா பெண்ணினமே. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.